வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசையில் எடுத்துக்காட்டு 2.20 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.19 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.19 பின்வரும் தொடர்வரிசைகளின் பொது உறுப்பு காண்க. ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 3, 6, 9 இப்படி உள்ள நம்பரை இந்த 9க்கு அப்புறம் அடுத்த 3 உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி இருக்கு பாருங்கள். 3இன் மடங்குகளாக இருக்குது. 3, 6, 9 3இன் மடங்குகள்லாம் 3ஆம் வாய்ப்பாடில் வருது. 1 3 3 2 3 6 3 3 9. ஓகேவா? இதெல்லாம் 3இன் மடங்குகளாக இருக்குது. 3இன் மடங்குகளாக உள்ளன. 3இன் மடங்குகளாக உள்ளது. இதோட பொது உறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. பொது வடிவம் an ஈக்குவல்ட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பொது வடிவம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 3 என்னன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த எண்ணுக்கு பதிலாக நான் 1 2 3ன்னு சப்ஜெக்ட் பண்ணேன்னா இங்கே 3 6 அப்படின்னு வரும். இப்போ ஒன்றுக்கு பதில் 1 எண்ணுக்கு பதில் 1 கொடுத்தனா 3 வரும். எண்ணுக்கு பதில் 2 கொடுத்தனா 6. அதே மாதிரி எண்ணுக்கு பதில் 3 கொடுத்தனா 9. இந்த மாதிரி வருதா? அப்போ இங்கே 3n. இந்த எண்ணுங்கிறது நம்ம என்ன நம்பர் எடுத்துருக்கோன்னா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஆரம்பிக்கிற நம்பர் எல்லாமே நேச்சுரல் நம்பர். அப்போ n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. கேபிட்டல் Nனுக்கு என்ன அர்த்தம்னா நேச்சுரல் நம்பர். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், என்ன மடங்கில் உள்ளதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்போ அந்த 3ஓட எதை பெருக்குன்னா நமக்கு நம்பர் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளே நம்பரை சப்ஜெக்ட் பண்ணி பார்த்தோம், கிடைச்சிச்சு. அப்போ 3n an ஈக்குவல் டு 3n நம்ம பொது வடிவம் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் என்னங்கிறது நேச்சுரல் நம்பர். அதான் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் என்னன்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்து 2வது கணக்கு பாருங்கள். இது இதே மாதிரி தான். இங்கே ஏன்னு கண்டுபிடிச்சோமா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு உறுப்பை a1ன்னு வச்சுக்கிட்டு 2வது உறுப்பை a2ன்னு வச்சுக்கிட்டு 3வது உறுப்பை a3ன்னு வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உறுப்பு என்ன? a1 ஈக்குவல் டு 1/2. 2வது உறுப்பு a2 ஈக்குவல் டு 2/3. 3வது உறுப்பு a3 ஈக்குவல் டு 3/4. ஓகே, இந்த 3த்தையும் எடுத்து எழுதிட்டோம். இதோட பொது வடிவம் நம்ம கண்டுபிடிக்கணும், பொது உறுப்பு. ஓகேவா? அப்போ அந்த an தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, an தான் கண்டுபிடிக்கணும். கீழே உள்ளதை பாருங்கள். 2 3 4ன்னு அப்படியே ஆர்டராக வந்துக்கிட்டு இருக்குது. மேலே பாருங்கள் 1 2 3ன்னு வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? அப்போ an ஈக்குவல் டு என்னுங்கிறது நேச்சுரல் நம்பராக 1 2 3 அப்படின்னே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ கீழே 1 ஆட் ஆகுது. அப்போ மேலே உள்ள எண்ணோட 1 ஆட் பண்ணோம்னா 2 கிடைக்கும். இப்போ எண் 1னா n + 1, எண் 1னா +1 2. அப்போ 1/2ன்னு கிடைக்கும். இப்போ நான் சப்ஜெக்ட் பண்ணி பாட்டுறேன் பாருங்கள். n ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு போட்டுக்குவோம். இப்போ a1 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். a ஈக்குவல் டு எண்ணுக்கு மேலே 1 கொடுத்தோம்னா 1/1 + 1 ஈக்குவல் டு 1/2. a1 கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஓகேவா? இப்போ a1 கிடைக்குதா நமக்கு? அதே மாதிரி தான் இந்த உறுப்பில் இந்த ஃபார்முலா தான் அது an. ஓகே, பொது உறுப்பு. அதே மாதிரி nக்கு 2 கொடுத்தோம்னா a2 ஈக்குவல் டு 2/3ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ an ஈக்குவல் டு n/n + 1. அதே மாதிரி தான் நம்ம என்ன நம்பர்னு எடுத்துக்கிட்டோம், நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டோம். அப்போ n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. ஓகேவா? n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. அடுத்து 3 5 - 25 125 இப்படி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா 5இன் மடங்குகளாக இருக்குது. ஓகே, 5இன் ஸ்கொயராக இருக்குது. ஓகேவா? 5இன் ஸ்கொயராகவே இருக்குது. 5ஓட ஸ்கொயராக இருக்குது. 5 25 25 5 × 25 125. அப்படியே 5இன் ஸ்கொயராக இருக்குது. இப்போ 5இன் ஸ்கொயராக 5ஓட ஸ்கொயராக இருந்துச்சுன்னா 5இன் அடுக்காக இருந்துச்சுன்னா 5 பவர் என்னன்னு நம்ம சொல்லிக்குவோம். இப்போ 5 பவர் 1 கொடுத்தோம்னா 5 வரும். 5 பவர் 2 கொடுத்தோம்னா 25. 5 பவர் 3 கொடுத்தோம்னா 125ன்னு வரும். ஓகேவா?
இதை சப்ஜெக்ட் பண்ணாலே இந்த வேல்யூ வரும். ஆனால் இந்த மைனஸுங்கிற வேல்யூ வந்து நம்ம வந்து எப்படி வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 5 பவர் n வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். 5 அடுக்குகளாக இருக்கனால அது வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த -1 வச்சுக்குவோம். n+1 இது ஒரு ஃபார்முலா, இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா தான் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் நம்ம இந்த ஃபார்முலாலாம். ஓகேவா? அப்போ இந்த -1 இருக்குது பார்த்தீங்களா, எண்ணுக்கு பதிலாக நம்ம 1 கொடுத்து பாருங்கள். -1 எண்ணுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1 + 1 ஓகேவா, -1 ஸ்கொயர் வரும். -1 ஸ்கொயர் பண்ணால் +1 வரும். அதே மாதிரி எண்ணுக்கு பதிலாக 2 கொடுத்து இது பண்ணோம்னா -1 ஸ்கியூப் வரும். ஓகேவா, -1 ஸ்கியூப்னா -1 வரும். அதை ஸ்கியூப் பண்ணோம்னா ஓகேவா. அப்போ ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா மைனஸ் வரும், இரட்டைப்படையில் வந்துச்சுன்னா ப்ளஸ் வரும். அப்போ இது என்ன பண்ணணும்னா -1 பவர் n+1 ஓகேவா. இப்போ என்னோட வேல்யூ என்னது, நேச்சுரல் நம்பரா. அப்போ n belongs to n. இது வந்து சாரி, இங்கே நான் கேபிட்டல் n போட்டிருக்கேன், இங்கே வந்து ஸ்மால் n வரும். ஓகேவா. ஓகே, அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.